ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவும் சத்தான ஒரு வேர்க்கடலை லட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதிக சத்து நிறைஞ்ச இந்த வேர்க்கடலை லட்டை கண்டிப்பாக குட்டீஸ்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த லட்டு எப்படி செய்யுது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஹெல்த்தியான லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி 50 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் அளவு இருக்கும். 100 கிராம் அளவு வேர்க்கடலை, தேங்காய், துருணை தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக நான் உலர் திராட்சை எடுத்திருக்கேன், கருப்பு திராட்சை. பாதாமும் உலர் திராட்சையும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா வேணாம். அதுக்கப்புறம் நெய் எடுத்திருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். இல்லை 50 கிராம் அளவு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா அரிசி நல்லா உப்பி வரும்ல, ஸோ அந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் இதே பேனில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் அளவு வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். வேர்க்கடலையுமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக அந்த தோல் உரிகிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ஹெல்த்தியான லட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம் விட அதிகமாக சத்து நிறைந்தது பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடையில் அந்த அளவுக்கு சத்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை போட்டு நீங்கள் லட்டு செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. தனியாக இதை நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். இது ஒரு 10 கிராம் அளவு இருக்கும் தேங்காய். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. தேங்காய் துருவின தேங்காய் இல்லைன்னா நீங்கள் கிரேட்டரில் வச்சு துருவி கூட எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த தேங்காயுடைய ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துருங்க. அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமே நல்லா இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சணும். நம்ம எடுத்து வச்சுருக்க 25 கிராம் அளவு வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் பதில் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வந்ததுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலையுமே நல்லா வறுத்து அதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கோம், அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான லட்டு கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லவும் சத்து நிறைஞ்ச லட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பாதாமை விட அதிகம் சத்து இந்த வேர்க்கடலையில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அரிசி அதுக்கப்புறம் வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமை இது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு இது 3மே அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பாதாம் தனியாக அரைக்கிறேன். இது கூட அரைச்சேன்னா நம்ம ஒன்றுக்கு ஒன்று அரைஞ்சி வந்துடும். ஏன்னா பார்த்திங்கன்னா தனியாக அரைச்சோன்னா அந்த பாதாம்லேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக இதிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு திராட்சையுமே போட்டுக்கலாம். கருப்பு திராட்சையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மை இருக்குது. நம்ம நார்மலாக ஒயிட் கிரேப்ஸை விட இந்த மாதிரி கருப்பு காஞ்ச திராட்சை நீங்கள் பிள்ளைங்களுக்கு குடி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் அதுவுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக அங்கங்கே. ஸோ நம்மளை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசியோட க்ரன்ச்சினஸும் இந்த கிரேப்புமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெல்லமும் தனியாக நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரிசி இதெல்லாம் வறுத்தோம்ல, ஸோ அந்த பேனை வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யுமே இதில் இப்போ சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி வேர்க்கடலை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையுமே இதில் சேர்த்துட்டு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதுலேயே. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றியாச்சு. மீதமுள்ள அந்த நெய்யுமே இதில் சேர்த்துடலாம். ஸோ நல்லா கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிட்டே இருங்க. அந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இந்த மாதிரி கலந்து கொத்துட்டே இருந்தீங்க ஒரு 5 நிமிஷம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போது ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நான் லாஸ்ட்டாக மீதமான அந்த நெய்யுமே வலிச்சு விட்டுட்டு அதில் இப்போ இதை
தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் வந்து ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே குட்டி குட்டியாக லட்டு மாரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி எடுத்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கேடு வராமல் இருக்கும். வெளியே வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு வாரத்துக்கெல்லாம் வராது. ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே நாளில் காலி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றினதுக்கப்புறம் வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடுங்களில். நீங்கள் ஒரு முறை செஞ்சாலே மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியானது கூட. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.